Hello everyone, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்சர் 200 NS BS6 அதை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட போகிறேன். ஸோ பைக் எடுத்து ஆல்மோஸ்ட் 5 months கிட்ட ஆகிடுச்சு. அது வந்து டைம் இல்லை அப்போது. அதேமாதிரி கொரோனா இஷ்யூனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து கால் வந்துச்சு சர்வீஸ் சென்டர்லேருந்து, இந்த மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு வந்து விடுங்க அப்படின்ட்டு. பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 743 kilometers கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்துச்சு. ஸோ அது அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டடு ப்ரோக்ராம் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து அது 500 kilometers பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த 500 kilometers வரும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுனு. ஸோ அதனால் கொண்டு போய் விட முடியல. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி. பைக்கில் வந்து ஒரு 3 கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்னா, பைக்கோட ஃபோர்க் வந்து லைட்டாக இன்சேக் இருக்குது. அது வந்து நான் பைக் எடுக்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். பட் வந்து நம்ம எதுவும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடியாமல் கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட் சர்வீஸ் அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பார் இருக்குல்ல, ஸோ இந்த இது பார்த்தா லைட்டாக ஷேக் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் வந்து அடைக்குது. மேபி அது சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்தது வந்து அந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி அது ஈஸி மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இது 3 தான் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை சொல்லணும். இப்போ வர பைக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து கிளியராக வந்துடுது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 500 kilometers வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து நம்மளாம் போக வைக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான். ஸோ இது ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அந்த எரர் கூட. ஸோ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது போயிடும். இதோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 இல்லை 2000 kilometers வரும்னு நினைக்கிறேன் அந்த சர்வீஸ் இண்டிகேட்டர். அது வந்துச்சுன்னா நம்ம திரும்ப சர்வீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ வர பைக்கில் மோஸ்ட்லி அதை வச்சு தான் வருது. எனக்கு பைக் டெலிவரி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கோன்செப்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸில் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் நாள் டெலிவரி எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும்போது தெரிஞ்சிச்சு லைட்டாக அந்த இன்சேக் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபஸ்ட் சர்வீஸ் வரட்டும், அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அது ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது பைக்கில். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பைக்கோட இன்ஜின் வாரண்டி கிளைம் ஆகும். ஸோ நீங்கள் கம்பெனிலே சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30,000 kilometers வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி கிளைம் ஆகும். நீங்கள் கம்பெனிலே சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பைக்கோட வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. ஸோ புது பைக் வாங்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilometers வந்து ஜெனரல் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ அது ஏன் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஜின் மேக் பண்ணுறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும் இன்ஜின்குள்ளே. ஸோ அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக் ஓட்டும் போது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து தேஞ்சு போயிடும் சீக்கிரமாக. அப்படி தேயும் போது அது வந்து ஆயிலில் தான் நிற்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஆயிலோடு நீங்கள் சேர்த்து ஓட்டும் போது மற்ற பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்பல்சரி இப்போ நீங்கள் புது பைக் வாங்குறீங்க அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 500 kilometers வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரீசனு. ஸோ யார் எந்த பைக் வாங்கினாலும் சரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் கம்பல்சரி பண்ணிடுங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பட் வந்து அவங்க சொல்லுவாங்க வர சொல்லி. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சாய்ஸ். நீங்கள் கம்பெனிலே மெயின்டைன் பண்ணாலும் சரி, நீங்கள் நார்மலாக வெளியே கொடுத்து மெயின்டைன் பண்ணாலும் சரி, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் கம்பல்சரி பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ரிவ்யூ வீடியோவில் நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னென்னா வந்து இல்லை ப்ரோ, பைக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து 1,53,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக பைக் எடுத்து 5 months கிட்ட ஆகுது. நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் வந்து 1,47,000 சம்திங் தான் வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கிட்ட ஏற்றிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த ஃபோர்க் இருக்குல்ல, இந்த ஃபோர்க் வந்து லைட்டாக லூஸாக இருக்குது. அதுமாதிரி இன்சேக் வருது, போல்ட்டு கிடையாது. ஆமாம், அது ஃபஸ்ட்டு டெலிவரி எடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு. சரி ஓகே ஃபஸ்ட் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுலான்னு. இது பார்த்திங்கன்னா ஷேக் இருக்குது லைட்டாக, இந்த ஹேண்டில் பார் அது அவ்வளோ இல்லை, இது மட்டும் கொஞ்சம் ஓவராக ஷேக் ஆகுது. அடுத்தது பைக் காலைல எடுக்கும் போது அடைக்குது. ஒரு நைட்டு ஃபுல்லாக நின்று காலையில் எடுத்தோன்னா அடைக்குது வண்டி. ஆமாம், அது அப்படி தான் ஆகுமா? ஸோ ஓகே. ஸோ இது 2 தான் கம்ப்ளைண்ட் மேஜராக. சார்ஜஸ் எவ்வளோ ஆகும்? ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கும் ஒரு
சிஎம்எல் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். எது புரியல? சிஎம்எல்டி இந்த நம்மளுக்கு இந்த 2 சுவிட்ச் அசம்பிளிக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சரி. இந்த லாக் செட்டு 2 லாக் செட்டுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ப்ளஸ் பேட்டரி ஜெல். ஓகே. அதெல்லாம் டாப் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 100 rupees வரும். ஓகே. டேக்ஸோட சேர்த்து 118 வரும். 118 ரூபா வரும். ஓகே. இதுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா BS6 1.2 லிட்டர்ஸ் பிடிக்கும். அது 492 கிட்ட வந்துடும் ஆயில் மட்டும். ஓகே. ஸோ டோட்டலாக ஜெனரல் சர்வீஸ் எவ்வளோ ஆகுது? அது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 750 குள்ள வந்து 750 வருது. இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் போயிடும்ல? சர்வீஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா ஓகே ரைட். எத்தனை மணிக்கு வரட்டும் பைக் எடுத்துக்க? 4:30. ஓகே ரைட், தேங்க்ஸ். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபிட் வந்துட்டேன். ஸோ எஸ்டிமேட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ்க்கு 700 போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆயில் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்விட்சுக்கெலாம் வந்து லூப் அடிப்பாங்களாம். ஸோ அது ரெண்டும் சேர்த்து வந்து 700. 2 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்ளைண்ட்டுக்கு தான் சார்ஜஸ் பண்ணல, பைக்கோட ஜெனரல் சர்வீஸ் மட்டும் தான் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. நான் சர்வீஸ் விட்டு கிளம்பிட்டேன். இப்போ டாக்ஸி பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். ஸோ 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 3:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஓகே, பைக் எடுக்கும்போது மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. சர்வீஸ் சென்டர் கால் வச்சு இந்த மாதிரி வந்து பைக் ரெடி ஆகிடுச்சு 4:30 வந்து எடுத்து சொல்லி. ஸோ அதான் கிளம்பிட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக சர்வீஸ் சென்டர் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், சர்வீஸ் சென்டர் வந்துட்டேன். ஸோ டைல் பார்க்க எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. செக் பண்ணி பார்ப்போம் ஃபோர்க்கெலாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த ஃபோர்க்கில் நாய்ஸ் வரல. சர்வீஸ் சென்டர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 610 rupees வந்துச்சு பில்லு. ஸோ 700 எஸ்டிமேட் போட்டாங்க. பட் வந்து இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 610 rupees வந்துச்சு. சர்வீஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார் ஷேக்காக இருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நான் விடும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து செயின் லூப்புக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டாங்க. 210 சம்திங் சொன்னாங்க. பட் அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக தோணுது. பிகாஸ் செயின் லூப் வந்து அவங்களே அடிச்சு தரலாம், அது தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க அவங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சர்வீஸ் இண்டிகேஷனும் போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஆட்டோமேட்டட் கோட் தான். அது கிளியர் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. ஸோ அதை ஃப்யூச்சரில் போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆயிரும். ஸோ அது கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு சர்வீஸ் பில்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, என்னென்ன ஸ்பேருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. பைக்கோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கோட டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 610 rupees ஆயிருக்கு. ஸோ இன்ஜின் ஆயில் ப்ளஸ் லேபர் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா வித் GST வந்து 492 rupees போட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லேபர் சார்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து 180 rupees போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 610 rupees வந்திருக்கு. ஸோ இப்போ நான் செயினுக்கு மட்டும் லூப் போடணும். நான் வந்து சர்வீஸ் சென்டர் லூப் போடலை. நான் வந்து ஆல்ரெடி லூப் வாங்கி வச்சிருக்கனால நான் வந்து சர்வீஸ் சென்டர் லூப் போடலை. ஸோ அது ஒரு வேலை மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் சர்வீஸில். ஸோ ஃபைனலாக வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பாய்.